திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். 19. அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதரியைப் போலே. திருக்கோளூர் பெண் பிள்ளை கதை சொல்ல ஆரம்பித்தாள். ராமானுஜர் கதை கேட்கும் ஆவலில், இது என்ன கதை என்றார். இதுவும் ராமாயண கதை சுவாமி என்றாள். ராமானுஜரும் அவரது சீடர்களும் அந்த கதை என்னம்மா என கேட்க ஆரம்பித்தார்கள். அவர்களுடன் சேர்ந்து நாமும் இந்த கதையை கேட்போமா? பெண் பிள்ளை தொடர்ந்தாள். ஆஞ்சநேயர் இலங்கையில் நுழைந்த போது அரண்மனையில் இருந்த மண்டோதரியை சீதை என்று நினைத்து கொண்டார் என்றாள் பெண் பிள்ளை. அரண்மனைக்குள்ள நுழைஞ்ச உடனே அங்க இருக்க ஒரு பெண்ணை பார்த்துட்டு இது சீதைதா அப்படின்னு ஆஞ்சநேயர் நினைச்சிட்டார், அனுமன் நினைச்சிட்டார். அரண்மனையில தெய்வீகம், சாந்தம், அமைதி ததும்பும் முகத்துடன் அம்ச தூலிகை எனப்படும் மஞ்சத்தில் படுத்திருந்த ஒரு அம்மணியை பார்த்து, இவளா சீதா பிராட்டி என ஒரு கணம் குழம்பி விட்டார் அனுமன். அவள் வேறு யாரும் இல்லை, ராவணனின் மனைவி மண்டோதரி. மண்டோதரியை முதலில் சீதா தேவிதான் என குழம்பிய அவர், ராமபிரானை பிரிந்த அன்னை மஞ்சத்தில் உறங்கவே மாட்டாரே என்ற தெளிவுக்கு வந்தார். மண்டோதரி அந்த அளவு சீதைக்கு ஒப்பாக இருந்தாள். உலகில் பதிவிரதை என சீதை, திரௌபதை, அகலிகை, மண்டோதரி, தாரை என 5 பெண்மணிகளை குறிப்பிடுவார்கள். அப்பெண்மணிகளில் ஒருவர்தான் இலங்கை வேந்தன் ராவணனின் மனைவி மண்டோதரி. இவள் தேவதச்சன் மயனின் மகளாவாள். விதிவசத்தால் ராவணனுக்கு மனைவியானாள். மண்டோதரி ஆத்ம ஞானம் உடையவள். இருப்பினும் பத்தினி தர்மத்தை கடைபிடித்து வந்தாள். ராவணன் செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்டி தர்ம வழியில் செல்லுமாறு ராவணனை அறிவுறுத்துவாள். ஆனால் இவளது வார்த்தைகளை எதுவும் ராவணன் காதுகளில் ஏற்றுக்கொள்ள மாட்டான். விநாச காலே விபரீத புத்தி என்கிற பழமொழி கிணங்க, அது என்ன, விநாச காலே விபரீத புத்தி என்கிறீர்களா? விநாச காலே விபரீத புத்தின்னா ஒரு சமஸ்கிருத பழமொழி. இதன் பொருள் என்னன்னா, ஒருவனுக்கு அழிவு காலம் நெருங்கும் போது அவனது புத்தி மழுங்கி தவறான முடிவுகளை எடுக்க தூண்டும் என்பதை இது குறிக்கிறது. விதி கெட்டு போனால் மதி கெட்டு போகும் என்பார்கள். அதாவது காலம் சரியில்லாத போது அறிவு வேலை செய்யாது. விநாச அப்படின்னா அழிவு, காலே என்றால் காலத்தில், விபரீத அப்படின்னா தவறான, புத்தினா அறிவு அதாவது முடிவு. விநாச காலே விபரீத புத்தி என்கிற பழமொழி கிணங்க சிறந்த ஞானவானான ராவணனின் தீய எண்ணங்களால் அவனது அழிவு காலம் நெருங்க தொடங்கியதால் தான் சீதா பிராட்டியை வஞ்சனையாக சிறைபிடித்தான் ராவணன். மண்டோதரி ராவணனிடம் சீதை சிறந்த பதிவிரதை, அவளை இலங்கையில் சிறை வைத்ததிலிருந்து அமங்கலங்கள் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. எனவே அவளை ராமரிடம் ஒப்படைத்து இலங்கையை அழிவிலிருந்து காப்பாற்றுங்கள் என்றாள். ராமன் தனித்தே கரதுஷானனையும் 14,000 அரக்க வீரர்களையும் மாய்த்துள்ளான். ராமாயணத்தில் கரதுஷானர் என்பவர் யார் என தெரியுமா என்று கேட்டார் ராமானுஜர். ஓ, தெரியும் சாமி. ராமாயணத்தில் கரதுஷானர் அப்படின்னா கரண் மற்றும் துஷானன் என்பவர்கள் இவர்கள் ராவணனின் சகோதரர்கள் மற்றும் தண்டகாரண்யத்தின் ஜனஸ்தான பகுதியை ஆண்ட அரக்கர்கள் ஆவார்.
அப்படின்னு பெண் பிள்ளை சொன்னாள். சூர்பனகையின் மூக்கு அறுக்கப்பட்டதால் பழிவாங்க 14,000 அரசு படைகளுடன் ராமனுடன் போரிட்டு இறுதியில் ராமனின் அம்புகளால் கொல்லப்பட்டனர் இவர்கள் என்று சொல்கிறாள் இந்த பெண் பிள்ளை. மண்டோதரி ராவணனிடம், உங்களை வென்ற மன்னனான வாலியையே ராமர் வீழ்த்தியுள்ளார், அது தெரியுமல்லவா? அது மட்டுமல்லாமல் இலங்கையை தீக்கிரையாக்கிய அனுமன் நமது மகன் அக்ஷயகுமாரனையும் அழித்தான். அக்ஷயகுமாரன் யாருன்னா, அசோகவனத்தில் அனுமனால் கொல்லப்பட்ட மண்டோதரியின் இளைய மகன் அவன். அப்படிப்பட்ட அனுமனை போன்ற எண்ணற்ற வானர வீரர்கள் ராமனிடம் இருப்பதாக அறிகிறேன். எனவே தாமதிக்காமல் சீதையை ராமரிடம் ஒப்படைத்து மற்ற அரக்கர்களையும் அழிவிலிருந்து காப்பாற்றுங்கள் என மன்றாடினாள் மண்டோதரி. ராவணன் அவளின் அறிவுரைகளை செவிமடுக்காமல் அலட்சியப்படுத்தினான். ராவணன் போருக்கு கிளம்பும் போது, ராமன் சாதாரண மனிதன் அல்ல, அவன் பரமாத்மா என்று கூறி மண்டோதரி எச்சரித்தாள். அதன் பிறகு ராவணன் போர்க்களத்தில் மரணமடைந்து சாய்ந்து விட்டான் என்கிற செய்தியை கேட்ட மண்டோதரி போர்க்களம் வந்து தனது கணவனான ராவணனின் உடலை கட்டி கொண்டு, ராமன் தெய்வம் என்று கூறினேனே, நீங்கள் கேட்கவில்லையே சுவாமி என்று அரற்றுகிறாள். ஒருவர் இறந்த பிறகு அவரது ஆத்மா சிறிது நேரம் அங்கேயே சரீரத்தின் மீது அபிமானத்துடன் சுற்றி கொண்டிருக்குமாம். அதனால் தான் கதறுவதை கேட்டாவது ராவணனின் ஆத்மா ராமனை அடையட்டும் என்று எண்ணி ராமனின் புகழ் பாடுகிறாள் மண்டோதரி. ராமனா உங்களை வென்றது, ராமனா உங்களை வென்றது, எவராலும் உங்களை வீழ்த்த முடியாது. ஆனால் உங்களின் இந்திரியங்கள் தான் உங்களை வென்றது என்று புலம்பினாள் மண்டோதரி. இந்த இந்திரியம்னா மனிதனோட ஐம்புலன்கள், கண், காது, மூக்கு, வாய், மெய் அல்லது உணர்வு, அந்த உறுப்புகளை குறிக்கும். இத ஐம்புலன்களை அடக்கி இருந்தால் அவன் ஈடுகூடி வாழ்ந்திருப்பான். அதை அந்த இந்திரியங்களால் தான் அவன் அழிந்தான். ராமனை வசைபாட வேண்டும் என வந்த மண்டோதரி ராமனை கண்டதும் அழுது கொண்டே, ராமன் மனிதன் அல்ல, அவன் சங்கு சக்கர கதாபாணி, பரபிரம்மம், பார்க்கடலில் துயிலும் பரந்தாமன் விஷ்ணு, அவன் அவன் முழு முதற் கடவுள், தெய்வம் என்றெல்லாம் எடுத்துரைத்தேனே. எனது வார்த்தைகளை தாங்கள் செவிமடுத்திருந்தால் உங்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்குமா? அவன் சாதாரண மனிதன் என்றல்லவா எண்ணி ஏமாந்து விட்டீர்கள் என கதறினாள் மண்டோதரி. மண்டோதரி வார்த்தைகளை கேட்ட ராமபிரான் அதிர்ச்சியுற்றான். நான் தெய்வம் என்று யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருந்து வருகிறேன், இவள் இவ்வாறு வெளிப்படுத்துகிறாளே என எண்ணினார் ராமன். 16,000 ஆண்டுகள் பூமியில் மனிதனாக வாழ்வது என்று அல்லவா சங்கல்பம் மேற்கொண்டு உள்ளேன் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தான் ராமன். திருக்கோளூர் பெண் பிள்ளை சுவாமி ராமானுஜரிடம், கணவனை பறிகொடுத்த நிலையிலும் கடவுளை சிந்தனை செய்யும் மண்டோதரியைப் போல தனக்கு பக்குவம் வரவில்லையே, மேலும் இந்த வைத்தியமாநிதி பெருமாள் தான் முழு முதற் கடவுள் என பறைசாட்டினேனா? இல்லையே. எனவே இந்த ஊரில் வாழ தகுதியற்ற நான் புறப்படுகிறேன் என்றாள். என்னம்மா, மீண்டும் இவ்வூரை விட்டு புறப்படுகிறேன் என்கிறாயே என்றார் ராமானுஜர். மேலும் அந்த சுட்டி பெண், அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போலே என்றாள். இது என்னம்மா இன்னொரு கதையா? சுட்டி பெண்ணே, நீ நிறைய கதையை தெரிந்து வைத்துள்ளாய் போல இருக்கிறதே. சரி, அந்த கதையை சொல் என்றார் ராமானுஜர். அந்த கதையை ராமானுஜருடன் சேர்ந்து நாமும் நாளை கேட்போமா? திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் தொடரும். அன்புடன் எம் தனிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.